நம்மள தரங்கட்ட குடும்பம்னு சொல்லிட்டு போறான் அவன். இது அடுத்தவங்க சொல்றதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி தானே அப்பா நடந்திருக்காரு. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம், முறையான குடும்பம் தாங்கிறது நமக்கு தெரியும். அது ஊருக்கு தெரியற மாதிரி பண்ணிருக்க வேண்டாமா அவரு? சொந்த குடும்பமா இருந்திருந்தா சொத்துல பங்கு கொடுத்திருப்பாரு. சேர்த்துக்கிட்ட குடும்பம் தானே, அதான் கொடுக்கலன்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு போறாமா அவன். அத மறுக்க முடிஞ்சதா நம்மளால? சொத்தை பிரிச்சு நமக்கு சேர வேண்டிய பங்க நம்ம பேரை எழுதி வச்சிருந்தாருனா இன்னைக்கு அவன் அப்படி பேசிருப்பானா? முதல்ல சொத்தை பிரிக்கணுமா? தோரே, சொத்தை பத்தி பேசுற நேரமாயா இது? கரெக்ட்மா, கரெக்ட். அப்படி கேளுங்க. எந்த நேரத்துல போய் எதை பத்தி பேசுறா பாரு. ஹலோ கேஷவ், இது நாள் வரைக்கும் உங்க அப்பாவோட சொத்தை பத்தி நான் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. மாமா எங்க கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், சொத்துல எங்களுக்கு பங்கு இருந்தாதான் எங்க குடும்பத்தை முறையான குடும்பமா இந்த ஊர் உலகம் ஏத்துக்குன்னா சொத்தை நீ பிரிச்சுதான் ஆகணும். எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நீ கொடுத்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? இது பாருங்க, சொத்தை பிரிக்கிற பேச்செல்லாம் வேணாம். அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? நடந்துதான் ஆகணும். அது நடக்கலன்னா எங்களை கேவலப்பட்ட பொறுப்புன்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு பேச்சு வரதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். அப்பா அந்த அடுத்த நிமிஷமே எங்க சொத்தை பிரிச்சே ஆகணும். மங்களம், நீமா இப்படி பேசுற? அக்கா, முதல்ல அப்பா வரட்டும்க்கா, அவரை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். சொத்தை பத்தி எல்லாம் இப்ப எதுவும் பேச வேணாக்கா. உங்க அப்பாவோட சொத்துக்கு நான் ஆசைப்படுறதா நீ என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, சொத்தை பிரிச்சே ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பதான் உங்க அம்மாக்கு ஏற்பட்ட அவமரியாதையும் உங்க 3 பேர் மேல விழுந்த கலங்கத்தையும் போக முடியும். நான் உங்க 3 பேருக்கு சொத்து வேணும்னு சொல்றது ஏதோ உங்க அண்ணன் கேஷவ் மாதிரி சொகுசா வாழறதுக்காக இல்ல. அப்பதான் நீங்க 3 பேரும் இந்த ஊர் உலகத்துல மான மரியாதையோட வாழ முடியும். அதை நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ மாமா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். இப்ப நம்மளோட முதல் கேள்வி அது கிடையாது. அப்பா எங்க? அதுதானே இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. எந்த பிரச்சனையை முதல்ல தீக்கணுமோ அதை முதல்ல தீக்காம அடுத்து வர பிரச்சனையை எடுத்து உருட்டுறதுல என்ன பிரயோஜனம்? கரெக்டா சொன்னாலும் நீ படிச்ச பொண்ணு, புத்தி உள்ள பொண்ணுன்னு காட்டிட்ட. இவன் வாத்தியார் வேலை பாக்குறானே தவிர புத்தியே கிடையாது. டேய் துரை, நீயும் நீ கூட்டின்னு வந்த இன்ஜினியர் மாப்பிளையும் தங்கச்சி சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இப்போ இங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்பா எங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்புறம் அலமோட கல்யாணம். புரியுதா? எலிவால புடிங்கனா புலிவால புடிச்சிட்டு உய்யான கத்திட்டு இருக்காங்க. தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீருங்கடா முதல்ல. சொத்தை பத்தி பேசுறாங்க மடையனுங்க. கேஷவ், என்ன பேச்சு இதெல்லாம்? நீ சுமாராத்தே. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? சும்மா சொத்து சொத்துங்கிறாங்க. சொத்துக்கு இவங்களுக்கு என்ன அர்த்தி சம்பந்தம்? இந்த சொத்து என்ன ஞானம்ப சீதனமா கொண்டாந்த சொத்தா? டேய், எங்க அம்மா கொண்டு வந்த சீதனம் என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? தெரிய வேணாடா. உங்க அம்மா வண்டியா கொண்டு வந்திருந்தா அத நீங்களே வச்சு ஆண்டு அனுபவிங்கடா. என் கிட்ட இருக்கிற சொத்து உங்க அம்மா கொண்டு வந்தது இல்ல. அப்புறம் எதுக்குடா அத பத்தி பேசுறீங்க? வெங்காயங்களா? ஐயோ கேஷவ், ஆத்தே, நீ தேவையில்லாம பேசுறது முதல்ல நிறுத்து. நியாயத்துக்கு ஆசைப்பட்டா பரவாயில்ல, அநியாயத்துக்குள்ள ஆசைப்படுறானுங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வசதி இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சீரு சிற்பமா நடத்தி வைங்கன்னு சொன்னா அது நியாயம். அப்படி செஞ்சு வச்சா அதுவே பெரிய புண்ணியம்னு போவாங்களா? அதை விட்டுட்டு சொத்துல பங்கு கொடுன்னு கேக்குறாங்க. கேப்பையில நெய் வடியுதுன்னு இவங்க சொன்னா ஆமா ஆமான்னு கேட்டுட்டு வாய் பேசாம போறதுக்கு நான் என்ன கேனைனா? கேசவன். ஒண்ணும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏதோ சொல்லுவாங்களே, நெல்லுக்காக கூடாரத்துக்குள்ள தலை விட்ட ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து மொத்த கூடாரத்தை ஆக்கிரமிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உள்ள வந்து கடைசியில மொத்த சொத்தையும் ஆட்டை போட பாக்குறாங்க. நீ என்னடா ஏமாய அடைக்க பாக்குற? கேஷவ் ப்ளீஸ், ஏன் இப்படி பேச்ச வளர்த்துக்கிட்டே போற? இதோட நிறுத்து. எப்படி நிறுத்துவான்? நிறுத்த மாட்டான். பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு இல்லையா அவன்? சொத்து கையில இருக்குல்ல, அந்த மிதப்பு அவனுக்கு. டேய் ஆமாடா, மிதப்பதான்டா. என்ன செய்வப்பா? புடுங்குறேன்டா, புடுங்குறேன். சொத்துல எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை புடுங்குறேன்.
பரமசிவ கழுத்துல இருக்க பாம்போட பல்லையும் புடுங்குறேன். பாக்கலாம்டா, அதையும் பாக்கலாம்டா. யோ வருது பாத்தியாயா? ஏதோ எங்க அப்பாவோட 2ஆம் தர பிள்ளைங்களா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க முறையில எனக்கு தம்பி தங்கச்சின்னு உறவாச்சுன்னு பாவம் பார்த்தா என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத ஜென்மங்க. இவங்களுக்கு போய் உதவி செய்யணும் நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான் பாரு. ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணையா? கேஷவ், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சும்மாரு, உனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புத்தி இருந்தா வாய் மூடிட்டு. ஆமாமா, நீ வாய முடி. சார் தான் தர்மத்துறையாச்சே, அவர் வாயை திறந்து எது சொன்னாலும் அது ரொம்ப நியாயமா தான் இருக்கும். சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி கண்டதை ஓத வேண்டியது. சுத்தி நிக்கிற நாங்கெல்லாம் ஆஹா இந்த சாத்தா ரொம்ப அற்புதமா வேதம் ஓதுதுன்னு வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணும் இல்ல? இத பாரு கருணாகரன், அப்புறம் மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். பார்க்க வேண்டாங்க. இவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரும்போதே மாமனார் யாருன்னு கூட தெரியாம தான் வந்தாரு. இவருக்கு எங்க அம்மாவை தெரியும், என் அண்ணனை தெரியும், என் தங்கச்சியை தெரியும். அவங்க எல்லாரும் இன்னமும் இவரை மாப்பிள்ளையா தான் மதிக்கிறாங்க. அது போல எங்களுக்கு உங்களை மாதிரி சொத்து கலையிற ஆளோட மதிப்பெல்லாம் இவர் எதிர்பார்க்கறது இல்ல. என்ன மங்கள எல்லாத்தையும் தலைக்கீழே சொல்ற? சொத்துக்கு நான் அலையறனா இல்ல நீங்க அலையறீங்களா? சொத்து என்கிட்ட இருக்கு, நீங்க தான் அது பிடிக்கிறதுக்கு என்ன அலையறீங்க? ஹலோ கேஷவ், ஒரு பொருளை நீ மறைச்சு வச்சிருக்கிறதுனால அது உனக்கு மட்டுமே சொந்தம் ஆயிடாது, புரியுதா? இந்த சொத்துல நியாயமா எங்களுக்கும் பங்கு இருக்கு. நாங்க கேட்கதான் செய்வோம், நீ பங்கு போட்டு கொடுத்துதான் ஆகணும். பங்கு போட வேண்டிய விஷயம் எதா இருந்தாலும் சரி, அது நதி ஆதாரம் இருந்தாலும் சரி இல்ல நிதி ஆதாரம் இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். எழுதி வச்ச நீதிப்படி கொடுக்கணும், புரிஞ்சுக்கோ. கொடுக்க முடியாதியா? மாப்பிள்ள மச்சான் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க. டேய் என்னடா, என்னமோ நீதான் சொத்துக்கு சொந்தக்கார மாதிரி சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற? சொத்தை சம்பாரிச்சது எங்க அப்பாடா, கொடுக்க வேண்டியது அவரு வரட்டும், அவர்கிட்ட வச்சுக்கிற பஞ்சாயத்தை. ஏய், எங்க ஊர்ல இருந்துகிட்டு எனக்கு சவால் விடாத. கிளம்பு. ரைட்டு மா, கடைசியா சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிட்டாமா அந்த நல்லவன். நம்மள வெளியில போகணும்னு சொல்றான். போதும், நம்ம கிளம்பலாம் வாமா. இவனை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன். கிளம்பு. டேய் என்னடா இது? அப்பாவை தேடி கண்டுபிடிங்கடான்னா ஆளாளுக்கு சொத்துக்கு சண்டை போட்டுட்டு நிக்கிறீங்களே. யார் தானே அப்பாவை தேடி கண்டுபிடிக்க போறீங்க? அம்மா, நாம அவரை தொலைச்சா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அதான் காண போறாரு. அவரே திரும்பி வருவாரு. நீங்க வாங்க பேசாம. அண்ணா, அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எப்படின்னா வர்றது? அலமோ, அப்பா ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. வரும்போது வரட்டும். நீ கிளம்பு. அம்மா நீ கிளம்பு. இல்ல மங்களம், அப்பா பத்தி எதுவும் தகவல் தெரியாம நாங்க இங்க இருந்து வர முடியாது. அப்ப இந்த கேடு கிட்ட கேசவனோட இருக்க போறீங்களா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் கேஷவ் மேலதானே கோவம். கேஷவ் கூட இருக்க வேண்டாம். எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட இருங்க. அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கலாம். எங்க வீட்டுக்கு வாங்க. ஆமா துரை, நீங்க கேசவெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாங்க, நீங்க மட்டும் என்ன அதே குட்டையில ஊர்ன மட்டை தானே? இன்னைக்கு இவன் பேசுனத நாளைக்கு நீங்க பேசுவீங்க. ஒருத்தன் பேசுனத கேட்டதே எங்களுக்கு போதும். அம்மா கிளம்பு. மாமா, டேய் இப்படி ஆளாளுக்கு முறுக்கிட்டு போனா எப்படிடா? நான் சொல்றத கேட்டா நாம போய் கல்பனா வீட்டுல இருக்கலாம்டா. அங்க இருந்துட்டு அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலாம்டா. மா, இந்த குடும்பத்து ஆளுகளோட எந்த ஒட்டு உறவும் வேண்டாம்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவங்களோட ஒட்டிக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஒட்டிக்குங்க. நாங்க போறோம். வாங்கங்களா மாப்பிள வாங்க. கையில் கிளம்புங்க. கல்பனா, இவங்களை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்க. அம்மா வாங்கம்மா போலாம். அலமோ வா போயிட்டு வாங்க. கடைசியில இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே. என் பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சு, ராசா மாதிரி இருக்கான்னு நினைச்சேன். என் கண்ணே பட்டிடுச்சு போல இருக்கு. ஐயோ, 2 தடவை தட்டி போன கல்யாணம் 3ஆவது தடவையும் தட்டி போயிடுச்சு. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியலையே. அது எப்படி ஏமா, அது எப்படி நடக்காம போகணும்னு நினைக்கிற? ஜாம் நடக்குமா? எப்படின்னு இதுக்கு முன்னாடியாச்சும் பொண்ணு பார்த்ததோட நின்னு போச்சு. இந்த தடவை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் எல்லாமே நின்னு போச்சுங்க.
மாப்பிளைக்கு ஏதோ குறை இருக்கு போல இருக்கு, அதான் பேசி வச்ச கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. அப்படி ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா இனிமே யாரு என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பாங்க? தங்கராசு, தங்கச்சி எப்படி உளருது பாரு. இதே வளர்றாங்களா? யோ மாமா, என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எங்க அம்மா வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காங்க, உனக்கு வளர மாதிரி இருக்கா? அட சும்மா இரு மாப்ள. இப்ப என்ன ஆயி போச்சுன்னு உங்க அம்மா புலம்புறாங்க? அண்ணே, என்னென்ன பேசுறீங்க? என் பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையே கெட்டு போச்சு. அது எப்படிமா கெட்டு போகும்? ஊர்ல இது ஒண்ணுதான் பொண்ணா? அட சும்மா இருமா நீ. கரெக்டுண்ணே. தங்கச்சி, நிச்சயதார்த்தத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல. ஐயோ, இப்படி ஆகி போச்சேன்னு ஏதாச்சும் கொஞ்சம் வருத்தம் இருந்ததா அவங்களுக்கு? என்னமோ ஊரா வீட்டு விஷயத்த பேசுற மாதிரி எப்படி சாதாரணமா இருந்தாங்க பாத்தியா? அதெல்லாம் ஒரு குடும்பமாமா. அந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ண முடியாம போச்சேன்னு நீ வர வருத்தப்படுற? அதானே, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அவ்வளவு தனா விட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏங்க, நிச்சயார்த்தத்துக்கு போன இடத்துல அமைதியா இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம என்னெல்லாமோ பேசி இப்ப எல்லாமே கெட்டு போச்சேங்க. மாப்பிள்ள, அப்படி என்னங்க தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டா? பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டா அது ஒரு தப்பாங்க? ஏன் கேட்க மாட்டாங்களா? ஏங்க, குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா அப்பா அங்க நிக்கணுங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அப்பா ஒளிஞ்சிருக்காருன்னா அது தப்பான குடும்பம் தானே அர்த்தம். அதை கேட்டதுக்கு அடிச்சு மண்டியை உடைச்சிட்டாங்க. அவனை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. என்னமோ நாங்க தான் தேவையில்லாம பேசிட்டோம்னு சொல்றீங்க. கொஞ்சமாச்சும் சொரணை இருந்தா இந்த மாதிரி தான் பேசிங்களா நீங்க? ஏங்க, பொண்ணோட அம்மா பத்தி தப்பா பேசினா அவங்க எப்படிங்க சும்மா இருப்பாங்க? யோ, என்னையா ஆளாளுக்கு தப்பு தப்புன்னு சொல்றீங்க? என்னையா தப்பு? பொண்ணோட அப்பனுக்கு 2 குடும்பம் உண்டா இல்லையா? அது எந்த குடும்பம் சரியான குடும்பம், எந்த குடும்பம் தப்பான குடும்பம்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமாயா? ஒண்ணுமே விசாரிக்காம ஒரு மட்டமான குடும்பத்துல போய் நிச்சயதார்த்தம்னு போய் நிக்கிறீங்க பாருங்க, அதான் ஏன் தப்பு. நாங்க கேட்ட கேள்வியில எந்த தப்பும் இல்ல. அப்படி தப்பான குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துல இருந்து பிறந்த அண்ணனோ அக்காவோ அந்த இடத்துல வந்து நிப்பாங்களா? அதுல இருந்து தெரியல அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு? இவ்வளவு கூட உங்களுக்கு தெரியலையா? சரி மாப்ள, எல்லாம் சரியா தான் இருக்குன்னா அவங்க ஏன் கோவப்படுறாங்க? அப்பா எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அடிக்கணும், மண்டை உடைக்கணும்? அப்ப அவங்க மனசுல ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்குதுன்னு தானே அர்த்தம். அண்ணே, அதை கூட விடுங்கண்ணே. நாம தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், தப்பா பேசிட்டோம். என்ன இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு பொறுத்து போக வேண்டியதானே? நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பொறுமை இல்லாம இவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆட்டம் போடுவாங்க? நம்ம பையனை நிக்க வச்சு கேவலப்படுத்த மாட்டாங்க? அண்ணே, இதெல்லாம் விடுங்க. இப்ப என் புள்ள கல்யாணம் அநியாயமா நின்னு போச்சுன்னு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்னமா வழி? வேற நல்ல அருமையான பொண்ணா பார்த்து மாப்பிள்ளை கட்டி வச்சிட வேண்டியதான். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணமாச்சும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சு போச்சு. தாலி கட்டுறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நின்னு போன கல்யாணத்தை கூட நான் பாத்துருக்கேன். ஆக மொத்தம் 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்த நீங்க பார்த்ததே இல்ல. என்னது? போயா? ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாம கட்டைய போட்டு பேச வேண்டாங்க பேச்சு. போயா போயா. ஏமா, உன் பையன் போக்கு ஒண்ணு சரியில்லையே. என்னதுங்க, அவன் போக்குல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு, ஆனா அவன் இன்னும் அந்த பொண்ணை நினைச்சு உருகிட்டு இருக்கான். என்ன, அந்த பொண்ணு கொஞ்சம் செவத்த தோல்னு தான் மயங்கிட்டான் அவன். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. மாப்பிள்ள, பையன் மயக்கத்துல இருக்கான். அவன் ஆசைப்பட்டபடி நடத்தி வைப்பான்னு நீங்க பாட்டுக்கு தப்பா எதாச்சும் யோசிச்சிடாதீங்க. சொந்தக்காரங்க நடுவுல ரொம்ப கேவலமாயிரும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல மாப்பிள்ள, உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். இத பாருங்க, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளோட ஒட்டுமொத்த ஜாதி சனத்தையே கேவலப்படுத்திட்டாங்க, அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. பையன் சொல்றான்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டை சம்பந்தம் பண்றதை பத்தி யோசிக்க கூட கூடாது. சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் உறவு இருக்காது. வரவு முறை கூட்டம் போட்டு சொல்லிடுவோம். அப்புறம் நீங்க உங்க சம்சாரம் உங்க பையன் 3 பேர் மட்டும் அனாமத்தா அம்போடு நிப்பீங்க. அம்மாடி தங்கச்சி, உன் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு உங்க புருஷன் கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டாம எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. இந்த இடம் நமக்கு வேண்டாமா, வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. நாங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோம். சரியா? சரி சரி, நாங்க கிளம்புறோம். ஏமா, என்னமா நிக்கிறீங்க? வாங்க போலாம் வாங்க. என்ன சார் ஆச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு டாக்டர். அது எப்படி சார் திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுவாரு? உங்க சைடுல ஏதாச்சும் பிரஷர் கொடுத்தீங்களா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல டாக்டர். சும்மா நார்மல் என்கொயரி ப்ரொசீஜர் தான். பின்னையே மயக்கம் போட்டாரு? தெரியல டாக்டர்.
கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி வண்டியில கூட்டிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? பிளட் பிரஷர் பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு. ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு அப்படி ஏறாது. அதனாலதான் கேக்குறேன். உங்க விசாரணையில அவருக்கு பிசிக்கலாவோ மென்டலாவோ பிரஷர் கொடுத்துருக்கீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். நாங்க சும்மா கேஷுவலா தான். என்ன கேஸ் டாக்டர்? இவர் மேல என்ன சார் கேஸ்? கொலை கேஸ் டாக்டர். கொலை கேஸா? சாதாரண கேஸை நீங்க தடாலடியா விசாரிப்பீங்க, கொலை கேஸ கேஷுவலாவா விசாரிப்பீங்க? என்னமோ பண்ணிருக்கீங்க. அதான் பிபி ஏறி மயக்கமா இருக்காரு. ஐயோ இல்ல டாக்டர், நாங்க எதுவுமே பண்ணல. இவர் யாருன்னு தெரியும்ல? பெரிய தொழிலதிபர், ரொம்ப பிரபலமான ஆளு, பெரிய அளவுல செல்வாக்குள்ளவர். தெரியும் டாக்டர், அதனால தான் நாங்க கொஞ்சம் அடக்கமா விசாரிச்சோம். சரி, இவர் வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? அது என்னங்க? இல்ல டாக்டர், இவர் வீட்டு ஆளுங்களுக்கு இவர் விசாரணை கூட்டு வந்ததே தெரியாது. என்னங்க சொல்றீங்க? முதல்ல வீட்டுக்கு தகவல் சொல்லுங்க. இவரு இந்த நிலைமையில இருக்கும்போது வீட்டுக்கு தகவல் சொன்னா இவரோட இந்த நிலைமைக்கு நாங்க தான் காரணம்னு நினைச்சு பிரச்சனை பண்ணுவாங்க டாக்டர். அதெல்லாம் எதையாவது சொல்லி சமாளிங்க. முதல்ல வீட்டுக்கு தகவல் சொல்லுங்க. இவரோட மெடிக்கல் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் என்னால ட்ரீட்மெண்ட் தர முடியும். இம்மிடியேட்டா அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி யாரையாவது வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். யோ, நீ என்ன பண்ற? நாம இவரை கூட்டிட்டு வந்தோமே ஒரு கல்யாண மண்டபம், அங்க போய் இவங்க ஆளுங்க கிட்ட இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்கிற விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா. என்ன ஏதுன்னு கேட்டா எதுவும் சொல்லிராத. என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். போங்க. இந்தம்மா. இந்தாங்க சார், ரொம்ப வருத்தமா இருக்கு சார். போங்க. ஆர்த்தி, என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வேற எப்படி இருக்க சொல்ற? நம்ம வீட்டு விசேஷம் நின்னு போயிருக்கு. சரி ஆர்த்தி, ஆனா நின்னு போனதுக்கு நாம காரணம் இல்லையே. நின்னு போனதுக்கு வேணா நாம காரணமா இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நடந்த அசிங்கமான சண்டைக்கு யார் காரணம்? நீதானே? நானா? ஆமா. நீ இப்படி எல்லாம் நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ பேசுறது, நீ பண்ணது எதுவுமே சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? அந்த முட்டாள் தோற பேசுனதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன், அவ்வளவுதானே. நானா வாலண்டரி எதுவும் ஆரம்பிக்கலையே, அவன் தானே முதல்ல ஆரம்பிச்சா. யாரு முதல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் நீ இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்னு சொல்ற? நீ என்ன வேணாலும் பேசுறா, நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லணுமா? லுக் கேஷவ், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாவம் அத்தைய கேவலப்படுத்தி பேசினாங்க. அந்த கோவத்திலையும் வருத்தத்திலையும் துரையும் மங்களாவும் கொஞ்சம் கூட குறைய பேசதான் செய்வாங்க. அவங்களோட மன வேதனையை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிருக்கணுமே தவிர அவங்களோட மல்லுக்கு நின்னு இருக்க கூடாது. இந்த சாதாரண விஷயம் கூட உனக்கு தெரியாம போச்சு. மனவேதனையை மட்டும் பேசிருந்தா ஆறுதல் சொல்லலாம். ஆனா சாக்கா வச்சுக்கிட்டு சொத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அயோக்கியத்தனமா எல்லாம் இருக்கு. என்ன அயோக்கியத்தனம்? அவங்க சொத்துல பங்கு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆர்த்தி,